Hi dears, this is Maitli. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து அது இங்கிலீஷில் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு அதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் பீப்புள்ஸோட ஒரு ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. அங்கே வந்து வயசான ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே ரொம்ப வசதி படைச்ச ஒரு இளமையான ஒரு சின்ன பொண்ணு வந்து போகிறா. சின்ன பொண்ணு ஒரு ஏஜ்டு பர்சன் தான், கேர்ள். அது அங்கே போகிறாங்க. அவர் வந்து ஒரு கப்ஸில் வந்து சில்லற காயின்ஸ், அதாவது காயின்ஸ் நிறைய வச்சுருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவர்கிட்ட போயிட்டு அந்த காயின்ஸில் இருக்க அந்த காயின்ஸை வந்து அந்த கிளாஸ்லேருந்து எடுத்து அந்த வாட்டர் ஃபவுண்டனில் கொட்டிடுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறா, நீங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டனில் போட்ட ஒரு காசை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $100 நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு அந்த ஃபவுண்டரில் இறங்குறாரு. இந்த பொண்ணு தன் கையில் இருக்க கேமராவை வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ இவங்களுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்குது. அந்த ஒரு காயின் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு வந்து தராரு. அவள் சொல்கிறா, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களும் போயிட்டு எடுத்துகிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அந்த காயின்ஸை கையில் வாங்கிட்டு அந்த $100 வந்து என்ன பண்ணுறா, கிழிச்சு அவர் மேலேயே போட்டுடுறா. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உன்னோட ஸ்டூபிட் ஃபேஸ்க்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கா. உடனே அவர் அந்த காயினை என்ன பண்ணுறாரு, ஒரு காயின் எடுத்து அவர் சொல்கிறார், நீ வந்து இந்த காயின்ஸ் மூலிமா நீ நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த தண்ணியிலேயே அந்த காசை போட்டுறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போன அந்த பொண்ணுக்கு வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அவள் யோசிக்கிறான், ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் நம்மளோட $100 வந்து நம்ம கிழிச்சு போட்டுட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு வந்த அடுத்த செகண்ட் அவரை பார்த்தோன்னா அவளோட மைண்ட் செட் மாறிட்டு, நான் இதெல்லாம் வந்து என்னோட மெனிக்யூருக்கு கூட நான் செலவு பண்ண மாட்டேன் இந்த காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிடான். அதை ஒரு அலட்சியமாக எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ என்ன பண்ணுறா, அவகிட்ட கொடுத்த அந்த காயினை வந்து அவள் வேண்டா. மை விஷ் ஐ ஹாவ் எ நியூ கார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அவர் அதை தலையை சுற்றி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அவள் போயிடுறா. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவள் ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் அவள் வேணுன மாதிரி ஒரு புது கார் வந்து நின்றுட்டுருக்கு வாசலில். இதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆன அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வெளியில் வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே ஓடி போயிட்டு அந்த காரை வந்து பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அப்பாவை போயிட்டு ஹக் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுறா. அவளுக்கே எதிர்பாராத ஒரு ஷாக் நடக்குது. என்னன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டு இருக்கா. அது வந்து புரிஞ்சுக்கல. என்னன்னு பார்த்தா இவளும் வந்து ஒரு பிச்சைக்காரங்க மாதிரியே இவளோட தோற்றமும் மாறி போச்சு. அவளோட கலர், அவளோட ட்ரெஸ்ஸு, அவளோட ஹேர் எல்லாமே சேஞ்சஸ் ஆனதுனால அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்கள அடையாளம் தெரியவே இல்லை. இந்த பொண்ணை வந்து முதல்ல நீங்கள் வந்து வெளியில் போகலைன்னா நான் செக்யூரிட்டி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. எனக்கே அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற கோவத்தில் அந்த வாட்டர் ஃபவுண்டர் கிட்ட அந்த உட்காந்துருக்கிறவர் போய் தேட போகிறான். அங்கே போனால் அவர் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒன்று திரும்ப அவர் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு அந்த $100 நீ கொடுத்தாதான் நீ பழைய நிலைமைக்கு வருவ அப்படின்றது சொல்கிறாரு. ஓகே, நீ வெயிட் பண்ண, எங்கள் அப்பா ரொம்ப வசதியானவர், நான் அந்த காசை உனக்கு எப்படியா நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவோட காசெல்லாம் நீ கொண்டு வரக்கூடாது, நீ எனக்கு என்ன கிழிச்சு போட்டியோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றது சொல்கிறாரு. சரி வெயிட் பண்ண தரேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் வீட்டில் ஓப்பன் பண்ணி அவரோட வாலெட்லேருந்து அந்த $100 எடுத்துட்டு அதே மாதிரியே அவள் கிழிச்சு போட்ட மாதிரி கிழிச்சிட்டு ஒரு செல்லோ டேப் எடுத்து அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி கொண்டு வெளியில் வரா. அந்த வயசானவரும் அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாரு. நீ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. அப்பா அவர் சொல்கிறாரு, இது உன்னுடைய பணம் கிடையாது, உங்கள் அப்பா கிட்டேருந்து இந்த காசை நீ திருடிட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் கிழிச்சு போட்ட அதே காசு தான், உங்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடாதுனால நான் டேப் போட்டி கொண்டு வரேன்னு சொல்கிறேன். அவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு. இது உங்கள் அப்பாவோட பணம் தான், இது உன்னோட பணம் கிடையாது அப்படின்ட்டு. நீ அந்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கொடுக்கலன்னா நான் அவங்க அப்பாவை கூப்பிடான்ட்டு இவர் அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. அவரும் வெளியில் வந்து பழையபடி உங்களை திருத்தி விட்டுறாரு. வெளியில் வந்து ரொம்ப சோகமாக வர்றாரு. அந்த பெரியவர் காணாத போயிடுறாரு. திரும்பவும் இந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக போயிட்டு ஒரு இதில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு ஃபால்ஸில் போயிட்டு உட்காடுறாங்க. திரும்ப அந்த வாட்டர் ஃபவுண்டன் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறா. அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறா. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவ்வளோ அடையாளம் தெரியாத மாதிரி
ட்ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வீடியோ எடுத்து இவளை வந்து டீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு இந்த பொண்ணு போயிட்டு ஒரு சேரில் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ கிழிச்சு போட்ட அந்த $100 ஒரு பீசஸ் வந்து அதில் சுருட்டி அதில் வச்சிட்டு இருக்காங்க. இதை எடுத்தோன்னே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயோ இன்னும் ஒரு பாதி காணுமே அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஏழ்மையானவங்க தான் அவங்க கையில் அந்த பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது பேலன்ஸு. அவங்க வந்து உட்காந்துட்டு எனக்கு இந்த பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் பையனோட உயிரை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ இவளும் சொல்கிறா, இந்த பணம் இருந்தால் தான் என் வாழ்க்கையை எனக்கு திரும்ப கிடைக்கும், நான் என்ன பண்ணட்டும், எனக்கும் இது ரொம்ப தேவை அப்படின்ட்டு சொல்கிறா 2 டைம். அப்போ இவங்க சொல்லுவாங்க, இந்த காசு இருந்தால் என் பையனோட லைஃபை நீ சேவ் பண்ணுவேன், உனக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சரி போட்டோம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோன்ட்டு அந்த காசை அவங்களுக்கிட்டே கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ் பண்ணிட்டு போயிடுது. இவ ரொம்ப மனசு உடஞ்சி திரும்ப வந்து அந்த பார்க்கில் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபவுண்டர் வந்து உட்காந்துடுறா, அந்த பெரியவருக்கு பக்கத்தில் உட்காந்துடுறா. அவர் கேட்குறாரு, நீ அந்த பணத்தை நீ கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவ சொல்கிறா, இல்லை என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு அந்த காசும் கிடைக்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ திரும்பி வந்து இந்த தண்ணிக்கு ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு. அந்த பொண்ணு பார்க்குறா. பார்த்து அடுத்த செகண்டே வந்து அவளோட பழைய உருவம் அந்த பொண்ணுக்கு அந்த தண்ணியில் தெரியுது. கனவா நினைவான்ட்டு திரும்ப அவளை ஒரு டைம் அவளே பார்த்துக்கிறா. அவளோட பழைய உருவம் கிடச்சோன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ அந்த பெரியவர்கிட்ட கேட்குறா, என்ன நடந்தது, நான் தான் உங்களுக்கு காசே கொடுக்கலையே, எப்படி இந்த மாற்றம் நடந்தது? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பணத்தோட வேல்யூ வந்து உனக்கு புரிஞ்சுது, இந்த பணம் வந்து உனக்கு பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் ரொம்ப வறுமையில் இருக்கவங்களும் அது வேணுன்றவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த பணத்தால் அவங்களுக்கு தேவைகள் வந்து பூர்த்தியாது. ஸோ இதை நீ புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன்னுடைய பழைய லைஃப் உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணை ரொம்ப ஹாப்பியாக தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அதோட மைண்ட் செட் மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு போகிறா. அவங்க அப்பா அந்த பார்க்கில் வந்து அந்த பொண்ணை தேடிட்டு வந்து அந்த கார் சாவியை வந்து கொடுக்குறாரு. உனக்காக நான் வந்து புது கார் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. அந்த பொண்ணுக்கு அந்த கார் சாவியை வாங்குறத விட அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, நான் வந்து இந்த காசால் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கொடுத்த அந்த $100 வந்து ஒரு பையனோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த கார்லாம் தேவையில்லை, இதை பணமாக்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். ஸோ இதில் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம $1 அப்படின்றது நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த $1 கூட மற்றவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயமா கூட இருக்கலாம். ஸோ பணத்தை வந்து உதாசனப்படுத்தக்கூடாது, இல்லாதவங்களுக்கு தேவையான டைமில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த கதையோட சுருக்கம். நன்றி.